போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன யாழினி, தனியா போன் பேசுறதுக்கு மரகதம் போனா, அவளை ஃபாலோ பண்ணி போன உங்க ஆத்தாளையும் இன்னும் காணமே. பாட்டி, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? எம்மோ, என்னம்மா அவசியம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, புனிதா அக்கா அத்தைக்கு கால் பண்ணாங்க. சரி. அக்கா கால் பண்ணா எப்பவும் எங்க முன்னாடி பேசுற அத்தை இன்னைக்கு அவங்க ரூமுக்கு போய் பேச போயிட்டாங்க. அதான் பாட்டி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மாவை அத்தை பின்னாடி அனுப்புனாங்க. இப்ப அத்தையும் காணும், அம்மாவையும் காணும். அததான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னம்மா பெரிய விஷயம்? ஒருவேளை புனிதா மரகதத்துக்கிட்ட தனியா பேசணும்னு எதுனா சொல்லிருப்பா. அப்படி நினைச்சுதாண்டா மரகதத்து பின்னாடி உன் பொண்டாட்டியை அனுப்பி வச்சேன். என்ன மாமா சத்தமே இல்லாம வந்து உட்காருங்க. ஏன் மேகல, இவ்வளவு நேரமா உனக்கு? அத்தை நான் அப்பவே வந்துட்டேன் அத்தை. எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு போன்னு சொன்னாங்க. அதான் விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு அப்படியே என் வயிற்றுச்சலுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 பாட்டில் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு வரேன். என்னத்த கோவம் குறைஞ்சுதா? வயிற்றுச்சல் அடங்குச்சா? அடங்கல. இந்த பாரு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மணிகண்டா. இருந்தாலும் உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. என்ன நீ மாப்பிள்ள உட்காந்துட்டு இருக்கிறா, அவன் காத்துப்பட அவன் அம்மாவை பத்தி ஏதோ குறை சொல்லி பேசிட்டு இருந்தேன்னா எப்படி? அன்னைக்கு புனிதா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. தெரியும், நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டேன். மரகதம் என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு. சொல்றேன். புனிதாவோட நாத்தனார் இருக்காளே, அதான் அந்த அமுதா, அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அத சொல்றதுக்கு போன் பண்ற மாதிரி அவங்க அம்மாக்கு போனை பண்ணிட்டு அமுதாவுக்கு 25 சவரன் நகை போடணும், நான் ஏன் நகைய குடுக்கறேன்னு அவ சொல்ல, உடனே அண்ணி ஓ நகை அப்படியே இருக்கட்டுமா, நம்ம தெய்வானிக்கும் யாழ்னிக்கும் போடுற மாதிரி அமுதாவுக்கு நான் நகைய போடுறேன்ல சொல்றாங்க. ஏய், என்னடி சொல்ற? யாழ்னி அமுதாவும் ஒண்ணா? அமுதாவுக்கு நகை போடுற அளவுக்கு இங்க என்ன தர்ம சத்திரமா நடத்துறோம்? இத பாரு, இதை இப்படியே விட்டா சரியா வராது. மரகதத்தை கூப்பிட்டு பேசிட வேண்டியதுதான். மாப்பிள்ள, என்னடா ஆச்சு உனக்கு? என் அம்மா இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னமோ நக்கலா சிரிக்கிற. மாமா, நடக்காத விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பாதான் மாமா வருது. நடக்காத விஷயமா? எது மாமா சொல்றீங்க? அமுதாவை பொண்ணு பாக்குற விஷயம்தான். மாப்பிள்ள, எதை சொல்றதா இருந்தாலும் முதல்ல விளக்கவா புரியுற மாதிரி சொல்லு. ஆமா, அமுதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் கிட்ட அந்த மாப்பிள்ள வீட்டோட ஜாதகமே என் கையில இருக்கு. என்னடா மாப்பிள்ள சொல்ற? மாமா, இது வரைக்கும் நான் கத்தி கத்தி சொன்ன எந்த விஷயமும் யாருக்கு அதுக்கும் போன மாதிரியே தெரியல. அதான் நானே நேரா களத்துல குதிச்சிட்டேன். இன்னைக்கு அமுதா வீட்டுல நான் பண்ண போற சம்பவத்துக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அமுதா கேப்பா. அவ கேக்குற அளவுக்கு நான் வேலையும் பாப்பேன். அப்படி என்ன பண்ண போறீங்க மாமா? அமுதாவை பொண்ணு பார்க்க வரட்டும். அங்க நான் என்ன பண்றேன்னு புனிதாவே கதறிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லுவா. என் செய்கை அப்படி இருக்கும். எது மாப்பிள்ள, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது நீ என்ன விட பெரிய வில்லனா வந்துருவ போல இருக்குதேடா. ஆனா ஒண்ணுடா மாப்பிள்ள, நம்ம குடும்பத்தோட காசு பணம் நம்ம குடும்பத்தை எல்லையை தாண்டி அப்படி போயிடக்கூடாது. அதை பிடிச்சி இப்படி நிக்க வைக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சாலும் சரிடா. அதுக்கு உனக்கு எங்க எல்லாரோட ஆதரவும் முழுசா உண்டு. என்ன? உங்களோட ஆசீர்வாதம் தான் மாமா. அம்மாடி புனிதா, ரொம்ப இழுத்து போட்டுக்கிட்டு தடபுடலாம் எதுவும் செய்யாத. ஒரு காஃபி போடு. வீட்டுல இனிப்புன்னு ஒரு பலகாரம் செய்யலாம். கேசரியோ பால் பாயசமோ அது போதும். சரியா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரும்போது எப்படி மாமா சிம்பிளா செய்ய முடியும்?
அப்ப கடையில ஆர்டர் கொடுக்கலாம். இதெல்லாம் நீ சமைக்க வேண்டாமா? மாமா, நான் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கேன். பிரெக்னன்சிங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா நீங்களும் கபிலனும் ஏன் எங்க அம்மாவும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரியா இருக்கு மாமா. அப்படி நான் ஒன்னும் சொல்லலையம்மா. டாக்டர் உன்னை கவனமா தானே இருக்க சொன்னாரு. கவனமா தானே இருக்க சொன்னாங்க. சமைக்க கூடாதுன்னு எதுவும் சொல்லலையே. என் மருமகிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? நீ உண்டானது தெரிஞ்சதுல இருந்து எனக்கு உன் அத்தை நினைப்பாவே இருக்குமா. அவ இருந்திருந்தா உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்திருந்திருப்பா. ஏ மாமா, கபிலன் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த கதையை அம்மா கேக்குற. கபிலன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வர ஒரு கம்பெனில தான் குமாஸ்தாவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்ப கபிலன் உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதோ அப்ப நான் உலகத்திலேயே பொறுப்பான ஆம்பளை நான் தான் ஒரு உணர்வு வந்தது. ம், புதுசா ஒரு தொழில் தொடங்கி அதுல ராத்திரி பகலா உழைச்சு வாங்கின வீடு தான் இது. அப்படி உழைச்ச உழைப்புல உன் அத்தைய கவனிக்காம விட்டுட்டேம்மா. நேர மாசமா இருக்கும்போது கூடவே இருங்கன்னு சொல்லுவா. கூட இருந்தா பொழப்ப யாரு பாப்பான்னு ஓடிடுவேன். அப்படி வெளியூருக்கு போய் திரும்பி வந்து பாக்குறேன், 2 நாள் குழந்தையா உன் அத்தை பக்கத்துல சின்ன கண்ணை திறந்து என்ன பார்த்தான். அத பார்க்கணுமே. புனிதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். பார்த்தா தெரியல, சமைக்கிறதுக்கு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க, உங்களை தான் எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? ஐயோ பா, நானும் மாமாவும் நிம்மதியா கதை பேசிக்கிட்டு காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். தோணன்னு பேசாம இடத்த காலி பண்ணுங்க. ஆ, வேணும். என் நேரம் பாவம் கஷ்டப்படுறீங்களேன்னு பேசினா இடத்த காலி பண்ணுமாமே. ஏன்பா, நீங்களும் அது புனிதா கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன்பா, உனக்கு கிடைச்ச இதே அர்ச்சனை எனக்கும் கிடைச்சதுனாலதான் அமைதியா புனிதா வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருக்கேன். ம், அது சரி. அமுதா, அமுதா. பாருங்க மாமா. என்னண்ணா? ஒன்னும் இல்ல, நீ ரெடி ஆயிட்டேன்னு கேட்டேன்டா. ஆமா, ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? நான் ரெடியா தான் இருக்கேன். அம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரும்போது புடவை கட்டி இருந்தா தனமா அழகா இருக்கும். வரவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு ஏதாவது உறுதி இருக்கா? முதல்ல அவங்க உங்ககிட்ட போடுற கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேவானு பாருங்க. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நான் இப்படியே இருக்கேன். ஏய், அது இல்லாமதா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆ, அமுதாவுக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அவ அப்படியே இருக்கட்டும். உனக்கு சுடிதார் போட தான் பிடிச்சிருக்குன்னா நீ அப்படியே வந்து நில்ல அமுதா. வர மாப்பிள்ள உன்னை பார்க்க தானே வராங்க. நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க என்ன பார்க்க வராங்க. நீ உள்ள போய் ரூம்ல இரு. ம்.